ஹாய், நம்ம டே டு டே லைஃப்பில் மொபைல் அண்ட் பிசி தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக மொபைல் பிசி யூஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். கரெக்டாக இல்லையா? ஓகே, எனிவே அப்படி நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் இல்லை பிசியில் கண்டிப்பாக விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த விண்டோஸ் ஓஎஸ்க்கு சில இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மகேஷ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புரியுது, நீங்கள் வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பேக் போய்ட்டு லைக் பண்ணிட்டு திரும்பி ஃபுல் ஸ்க்ரீன் வரதுக்கு கடுப்பாக தான் இருக்கும். மனஸ்டாண்டுங்க. ஸோ அதுக்காக தான் யூடியூப்ல இந்த அப்டேட் வந்திருக்கு. ஜஸ்ட் ஸ்க்ரீனில் டேப் பண்ணுங்கள், இந்த பக்கம் லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமும் லைக் பண்ண மறந்தா எப்படி? ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லேட் கேட் ஸ்டார்டட். இந்த வீடியோ ஆப் நான் மென்ஷன் பண்ணுறது வந்து அப்ளிகேஷனை மென்ஷன் பண்ணுறேன். ஐ மீன் பிசியோட சாஃப்ட்வேரை. ஓகே, இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா WINAERO ட்விக்கர். இந்த ஆப்போட பேசிக்கான கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸை கஸ்டமைஸ் பண்ணுறது தான். நார்மலாகவே நம்ம விண்டோஸில் சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும், அதில் சேஞ்ச் பண்ண முடியாத சில செட்டிங்ஸ்லாம் இந்த ஆப் மூலியமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லிட்டரலி நிறையவே ஆப்ஷன் இருக்குது. இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அதில் இருக்க ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த அப்ளிகேஷனில் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல பிசி ஆப்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஸ் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், விண்டோஸ் தீமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் அல்டாப் ஸ்விட்ச் பண்றப்ப அந்த விண்டோஸ் அனிமேஷன் அதை மாத்திக்க முடியும். அண்ட் டேபோட கலரை மாத்திக்க முடியும். லைக் அண்ட் மோர் ஃபீச்சர் இருக்குது இதுல. ஸோ அந்த ஆப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் டவுன்லோட் பண்றப்ப 2.44 MB வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 MB. அந்த ஆப்போட சைஸுக்கு இதுல இருக்க ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறையவே தான் இருக்கு. டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த லிஸ்ட்ல பார்க்க போற ரெண்டாவது ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா TASKBAR X. எனக்கு விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை விண்டோஸ் 11 OSக்கு அப்டேட் பண்ற தாட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப் உங்களுக்கு அவ்வளவு யூஸ் ஆகாது. பட் நீங்க விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்போட பேசிக்கான பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ண நம்ம டாஸ்க்பார் இருக்கும்ல, அது ஐகான்ஸ்லாம் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கும், அதாவது ஸ்டார்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக அது சென்டருக்கு அலைன் ஆயிரும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லாம் நீங்கள் டாஸ்க்பாரில் வந்து சென்டர் அலைன் ஆயிருக்கும். லைக் விண்டோஸ் 11 மாதிரி இருக்கும் அண்ட் மேக்ஓஎஸ் மாதிரி இருக்கும் சென்டரில். ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அனிமேஷன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த அனிமேஷன் வந்து நல்லா இருக்கும். அண்ட் ஸோ நீங்கள் லுக் வைஸ் உங்கள் ஓஎஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் தேட போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா TRUMPET. இந்த ஆப் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கப்ப ஒவ்வொரு ஆப்லும் தனித்தனியாக சவுண்ட் வந்து அவுட்புட் ஆகிட்டு இருக்கும். பட் நீங்கள் சவுண்டை கம்மி பண்ணுறப்ப சிஸ்டமோட சவுண்டே ஃபுல்லாகவே கம்மி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன். பட் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு ஆப்போட இண்டிவிஜுவலாகவே நீங்கள் சவுண்டை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் சில பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் எனக்குலாம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. காமனாக நார்மலாக நீங்கள் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆப்லுமே தனித்தனியாக சவுண்டை டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணி செட்டிங்ஸில் இந்த ஆப்ஷன் இருக்கும். விண்டோஸ் 10ல அந்த அளவுக்கு நீங்கள் செட்டிங்ஸ்ல போய் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க வெளியே இருந்து எல்லா ஆப்போட சவுண்டிங் இண்டிவிஜுவலா டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க க்ரோம் அண்ட் ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணிட்டு ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப் அந்த மாதிரி ஆப்ஸோட வேல்யூமா நீங்க அதாவது செப்பரேட்டா நீங்க டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம 4GB இல்ல அதுக்கு கீழே இருக்க லேப்டாப்ல விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ண அமுத்தி ஒரு 5 செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி 5 செகண்ட்ஸ் ஆகும் அந்த ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு லேகா இருக்கும். ஸோ அது இல்லாம ஸ்பெக் வைஸ் இன்னும் கம்மியான ஸ்பீஸ்ல இன்னும் ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அது இல்லாமல் சில பேருக்கு பர்சனலாகவே விண்டோஸ் 7 ஸ்டார்ட் பண்ண பிடிக்கும். எனக்குமே அது ரொம்ப பர்சனலாகவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விண்டோஸ் 7 ஸ்டார்ட் பண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா அது இல்லாமல் ரொம்ப குயிக்காக விண்டோஸ் 10ல நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் ஸ்டார்ட் மெனுவோட அந்த ஐக்கான் ஸ்டைல கூட மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்ப இந்த ஐக்கன் நான் வச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் மெனு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீக்வெண்டாக ஓஎஸை மாற்றிட்டு இருக்க பர்சனாக இருந்தீங்க, ஐ மீன் உங்கள் பிசியில் விண்டோஸ் ஓஎஸ் இல்லை அதர் ஓஎஸை நீங்கள் அடிக்கடி மாத்திர பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒரு ஓஎஸ்லேருந்து இன்னொரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு USB பூட் பண்ணுவோம். பூட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். சில டைம்ல அந்த ஓஎஸ் வந்து நமக்கு பிடிக்காம போயிருக்கும். அதில் வந்து ஏதாவது பக் இருக்கும், ஸோ அது ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஸோ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை நம்ம திரும்பியும் அந்த ஓஎஸ்க்கு ஜம்ப் பண்ணு நினைப்போம். அந்த மாதிரி டைம்ல திரும்பி நம்ம USB பூட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணா ஒரு வாட்டி நம்ம பூட் பண்ணி ஆகணும். அடுத்த நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றப்ப அது ஃபார்மட் ஆகி திரும்பி இன்னொரு ஓஎஸ் தான் பூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம அகைன் நம்ம பென்ட்ரைவ் பூட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது கிட்டத்தட்ட டைம் வேஸ்ட். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேரோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பென்ட்ரைவ்ல மல்டிபிள் ஓஎஸ் நீங்க பூட் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பென்ட்ரைவ் பூட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து ஓஎஸ் வந்து ஒவ்வொரு ஓஎஸ் நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சா கூட போதும். ஒரு சிங்கிள் பென்ட்ரைவ்ல நீங்க மல்டிபிள் பூட் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப் உங்களுக்கு செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன். மேபி உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த பக்கம் காட்டில் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோல சொன்ன எல்லா அப்ளிகேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த ஆப்போட பர்பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்போட சவுண்டை ஐ மீன் உங்க பிசி லேப்டாப்போட சவுண்டை பூஸ்ட் பண்றது இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பிசியோட சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கு, உங்க லேப்டாப்போட சவுண்ட் ரொம்ப லோவா இருக்குன்னா இந்த ஆப் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீடைல் வீடியோ வந்து நான்
நான் தனியாக செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ இந்த கார்டில் இந்த பக்கம் வரும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெப்சைட்டில் கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஓகே, இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வேலை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.